அடுத்த இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்க. இந்தியாவுடைய சாய்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கலாம். இலங்கை நாட்டின் அதிபர் தேர்தல் வருகிற செப்டம்பர் முதல் நவம்பர் மாதத்திற்குள்ள நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தம், அந்த போரில் இலங்கை இராணுவத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏற்பட்ட கடுமையான சேதம், நிறைய நிபந்தனைகளோட சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்ற கடன்கள் போன்றவை உள்நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துச்சு. ஈழத்தமிழர்களை காட்டியே இந்த நெருக்கடிகளை மக்கள் மீது சுமத்தி வந்தது இலங்கை அரசு. ரொம்ப நாளைக்கு இப்படி மக்களை ஏமாற்ற முடியல. அதன் விளைவாக யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டதாக சொல்லி ஆவணத்தோடு வலம் வந்தார் ராஜபக்சே. ஆனால் இந்த ஏமாற்று வேலை ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகலை அவங்களுக்கு. மக்கள் கொதித்தெழுந்து ராஜபக்சேவை நாட்டை விட்டு துரைச்சி அடித்தாங்க. அதிபர் மாளிகையை சூறையாடினாங்க. இதனுடைய பேக்ரவுண்டில் இடதுசாரி இயக்கங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பாக ஜனதா விமுக்தி பெருமுனா அப்படிங்கிற அமைப்பு இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் சில வெளிநாட்டு இயக்கங்கள், சில வெளிநாட்டு சக்திகளின் கைகளும் இதில் இருந்ததை மறுக்க முடியாது. ராஜபக்சே சீனாவின் கைக்கூலியாகவே மாறிவிடக்கூடிய நிலைமை உருவான போது தான் இந்த எழுச்சி உருவாக்கப்பட்டது. தேர்தலே நடத்தப்படாமல் ரணில் விக்ரமசிங்கே அதிபராக்கப்பட்டார். இவர் ராஜபக்சேவுக்கும் வேண்டியவர், இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஆதரவாக இருப்பது போல நடிப்பவர் என்பது உண்மைதான். இந்த நிலையில தான் தேர்தல் நடத்தப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் மாதத்தில் இலங்கையை சேர்ந்த சுகாதார கொள்கை நிறுவனம் அதிபர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்தினாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கு. என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் அவருக்கு 30 விழுக்காடு வாக்குகளும், தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 13 விழுக்காடு வாக்குகளும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா கட்சிக்கு 6 விழுக்காடு வாக்குகளும் கிடைச்சது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் ஜேவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெருமுனாவினுடைய கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சியினுடைய தலைவரும் எம்பியுமான அனுரகுமார திசநாயக்கவிற்கு 51 விழுக்காடு வாக்குகள் கிடைத்திருப்பது தான் கவனிக்கத்தக்க முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. ஜனதா விமுக்தி பெருமுனாவை பொறுத்தவரை தீவிர இடதுசாரி இயக்கமாக தொடங்கப்பட்ட அமைப்பு. 1965ஆம் ஆண்டு இலங்கையில் சோசலிச அரசை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இந்த கட்சி தொடக்கத்தில் சிங்களர் தமிழர் ஒற்றுமையை வலியுறுத்தி இயக்கங்களை நடத்தினாங்க. சிறிமாவோ பண்டாரநாயக்கவிற்கு எதிராக பெரும் எழுச்சி உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற பெரும் புரட்சி நடத்திய நிலையில் அப்போதும் அண்டை நாடுகள் தான் அந்த போராட்டத்தை நசுக்கி சீரழித்தாங்க. 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது கூட ஜேவிபியை சேர்ந்தவரும் பிரபல சிங்கள நடிகரும் முன்னாள் இலங்கை அதிபர் சந்திரகுமார தொங்கவினுடைய கணவருமான விஜயகுமார ரணதுங்கே அமைதி பேரணியை தமிழர் பகுதியிலேயே சிங்களர்களை திரட்டி நடத்தினார். பின்னால பௌத்த மத வெறியர்களால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆளும் சக்திகள் இதுக்கு பின்னணியில் இருந்தாங்க. ஆனால் இதையே பயன்படுத்தி தமிழர்கள் கிட்ட பெருவாரியான வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு வந்த சந்திரகுமார துங்கா தமிழின விரோத நடவடிக்கைகளை சத்தமில்லாமல் செய்து பின்னால் படுதோல்வி அடைந்து லண்டனுக்கு ஓடிட்டார். அவர் தன்னுடைய தாயார் சிறிமாவினுடைய இலங்கை சுதந்திரா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அதிபரானார். இதனிடையே ஜனதா விமுக்தி பெருமுனா இயக்கமும் படிப்படியாக சிங்கள பேரினவாத இயக்கமாக மாறிவிட்டது. அண்டை நாடுகளுடைய ஆதரவோடு இயங்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த நிலையில தான் அதிபர் தேர்தல் சீனுக்கு வந்திருக்கிறார் ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்க. கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய அரசும் அனுரகுமார திசநாயக்கவை அழைத்து டெல்லியில் ராஜமரியாதையோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்தியாவினுடைய சாய்ஸாக அனுரகுமார திசநாயக் இருப்பார் அப்படின்னு தெரியுது. இந்த சாய்ஸாவது ஈழத்தமிழர்களுக்கு பயன்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தால் ராஜபக்சே தான் அதன் நெருங்கிய கூட்டாளியாக இருப்பார். ராஜபக்சே தான் அவங்க நெருங்கிய கூட்டாளியாக இருப்பார். அனுரகுமார திசநாயக்க பின்னுக்கு தள்ளப்படலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்களர்களும் தமிழர்களும் அமைதியாக நல்லிணக்கத்தோட பரஸ்பரம் சம உரிமைகளோடு வாழ அனுமதிக்கும் தலைமையை இலங்கையில் தேடிதான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது.